அருமையான அன்பு சகோதரி கிருத்திகா தங்கபாண்டி அவர்களுக்கு 1வது நம்பர் பட்டன் நீங்கள் உதய சூரியனுக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மதுரையின் மருமகளாக உங்கள் வீட்டு பெண்ணாக இந்த திருப்பரங்குன்றத்துல தான் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார். 2 மருமகளும் சேர்ந்து வந்திருக்கிறார். மதுரைக்கு 2 மகள்களாக வந்து உங்க எல்லாருக்காகவும் உழைப்பதற்கு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். மருமகளுக்கு வாய்ப்பு தருவீங்களா? வெற்றியை தருவீர்களா? அவரது வெற்றியை உறுதி செய்வீர்களா? ஆமா, ஒரு மருமகள் 2 மருமகள்களா வந்திருக்கோம், மறந்துடக்கூடாது. வெற்றி உறுதியா? சந்தோஷம். ஏன்னா சந்தோஷம். இங்க திருப்பரங்குன்றத்துலதான் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே பல முறை நம்ம வந்திருக்கோம். ஆனா இது முதல் முறையாக மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு நமது அன்பு சகோதரி கிருத்திகாக நான் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. தேர்தல்கள் வருவது தொகுதிக்கும் மக்களுக்கும் நாம் நல்லது செய்ய வேண்டும். அதன் மூலம் நமது தொகுதியை சீராக சிறப்பாக கொண்டு வரணும். அந்த வகையில நமது திருநகர் 2வது பேருந்து நிலையம் வெற்றி வேட்பாளர் இந்த இடத்துல அவங்க படிச்சவங்க, அவங்க பிஇ படிச்சிருக்காங்க, பொறியாளர் பட்டம் படிச்சவங்க. இங்க தக்கன்குளத்துல ஐடி நிறுவனம் நடத்தி 500 பேருக்கு அவங்க வேலையை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த தொகுதி முழுக்க எப்படி அவங்க பணியாற்றுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்துகணும். மக்கள் நம்பிக்கை பெற்றவர். அதே மாதிரி தொகுதி முழுக்க 1,35,000 குடும்பங்களை நேரில் சந்திருக்கிறார். 1000 பெண்கள் பயனடையும் வகையில ஓட்டுநர் பயிற்சி வழங்கி இருக்கிறார். 4005 பெண்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தி எல்லாருக்காகவும் அவர் சிறந்த முறையில பணியாற்றி இருக்கார். வெற்றி பெற மக்களே, நீங்கள் அனைவரும் அவருக்கு உதயசூரியன் சின்னத்துல வாய்ப்பு தரணும் கேட்டுக்கிறேன். இங்க மல்லிகை அதிகம் இருக்கிறதுனால மதுரை மல்லினாலே உலக ஃபேமஸ். ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும் என்று மக்கள் கருத்து. நிச்சயம் வேட்பாளர் வெற்றி பெற்று உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார். இங்க எய்ம்ஸ் மருத்துவமனை முடிக்க முயற்சி எதுவும் பண்ணல, அடிப்படை வசதி செய்து தரவில்லை என்பது மக்களுக்கு புரியும். ஏற்கனவே தம்பி உதயா இங்கிருந்து கொண்டு போன ஒரு செங்கல் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அந்த செங்கல் பெரிய ஒரு பேச்சாக ஆகி இப்ப முடிஞ்சிருச்சா இல்லையா? எய்ம்ஸ் இன்னும் முடியல, இன்னும் முடியாமே இருக்கு. எப்பதான் முடிக்க போறாங்க, எப்ப மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர போறாங்க என்பது தெரியல. உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று நிச்சயம் சட்டசபையில் குரல் கொடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை உறுதியாக உங்களுக்காக கொண்டு வருவார். அண்ணாமலை அவர்கள் மெட்ரோ கொண்டு தருகிறோம் என்று சொன்னார். ஆனா இப்ப வரைக்கும் எந்த மெட்ரோவையும் மதுரையில. அதே மாதிரிதான் இங்க இருக்கிறவங்க எல்லாமே இங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறத பத்தி பேசுறாங்களே ஒழிய தொகுதியின் மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்த்த என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால இங்க மக்கள் நல்லா இருந்தாதான் தொகுதி நல்லா இருக்கும். எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். அது மட்டும் இல்ல, கிருத்திகா தங்கபாண்டி இந்த மக்களின் வாழ்க்கையில தீபம் ஏற்றுவார், ஒளியேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே ஒற்றுமையாக இருந்து மக்கள் அனைவரும் சிறப்பாக சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை கிருத்திகா பாண்டி அவர்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வேகாத வெயிலையும் யாரும் கூட நம்ம பயப்படுறது கிடையாது. அதனால மக்கள் நம்ம மக்களுக்காக உழைப்பதை எப்ப நம்ம தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த வகையில் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்ப விருதுநகர் விஜய பிரபாகருக்கு முடிச்சு
திருமங்கலம் மணிமாறனுக்கு முடிச்சு இப்ப கிருத்திகாக்காக எனக்கு திருப்பரங்குன்றம் வந்திருக்கிறேன். உங்களை சந்தித்ததிலே மகிழ்ச்சி. நல்ல யோசிங்க. இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கார். அதுவும் பெண்களுக்கு ஏற்கனவே 8000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் பொங்கலை ஒட்டி கொடுத்தாச்சு. இந்த முறை வெற்றி பெற்றால் 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்படும். அந்த 8000 ரூபாய் கூப்பன் நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து உபயோக பொருட்களை நீங்க கடைக்கு போய் வாங்கிக்கலாம். இனிமே மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அது மட்டும் கிடையாது, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் சுய உதவி குழுவில் இருக்கீங்களோ 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்கிறேன். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, மருத்துவ காப்பீடு, குழந்தைகளுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை மதிய உணவு, லேப்டாப், இளைஞர்களுக்கு 1500 வேலை வாய்ப்பு, அதே மாதிரி பெண்களுக்கு ஏகப்பட்ட சலுகை, 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாளாக உயர்த்தப்படும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000, முதியவர்களுக்கு 2000, விவசாய கடன் தள்ளுபடி, அது நவீன மின்சார பம்ப் வைக்கிறவங்களுக்கு மின்சாரம் இலவசம். அது போல ஏகப்பட்ட விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்கள் அனைவருமே சிந்திச்சு உங்கள் வாக்குகளை உதய சூரியனுக்கு தர வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். உறுதியாக உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கிருத்திகா அவர்கள் மிக சிறப்பாக இங்கிருந்து உங்களுக்காக நிச்சயம் பணியாற்றுவார் என்று கூறி, யாரும் மறந்துடக்கூடாது 1வது நம்பர் பட்டன். அதே மாதிரி இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றி. அதே போல சேலத்துல நான் அண்ணன் ஸ்டாலினோட இணைந்து மகளிருடைய மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப தூரம் நடைபயணமாக சென்று அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பெண்களுக்காகவும் அண்ணன் ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்தால் என்னெல்லாம் செய்வார் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தேன். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நான் என்ன சொல்றேன்னே புரிந்து கொள்ளாமல் திரித்து தகவல் போடுறீங்க, செய்தி போடுறீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை கேட்டு நீங்க உங்கள் பத்திரிகையில செய்தி போடணும். இன்னைக்கு சில பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானவை. நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா கண்டிப்பா சொல்ற, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதல்வராக வரப்போவது உறுதி உறுதி. 7வது முறை திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. அப்படி இருக்கும்போது பெண்களுக்குரிய பாதுகாப்பை நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார் என்று தான் சொன்னேன். பெண்கள் சார்பா அவர்கிட்ட நம்ம உரிமையோட பேசலாம் என்று தான் சொன்னேன். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் தவறான செய்தி போடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். தப்பான செய்தி யாரும் போடாதீங்க. நான் ஏதோ ஆட்சியாளரை தப்பா சொன்னது போல தயவு செய்து திருத்து போடுவதை இதோட நிறுத்திக்கங்க. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. இப்பவும் சொல்ற, அண்ணன் ஸ்டாலின் தான் 2வது முறை முதல்வர். 7வது முறை திமுக ஆட்சி அமைக்கும். ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாவலர் அண்ணன் ஸ்டாலின் தான், மாற்று கருத்து இல்ல. எதுனாலும் நாங்க பெண்கள், கிருத்திகாவும் ஒரு பெண்ணு தான், நாங்க போய் அண்ணன் உரிமையா பேசுவோம்னு நான் சொன்னேன். எனவே இது போல பொய் செய்தியை போட்டா நீங்க நினைக்கலாம் இந்த கூட்டணிக்கு களங்கத்தை உண்டாக்கலான்னு. 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை யாரும் மறைக்க முடியாது. அதனால பொய் செய்தியை பரப்புவதை விட்டுட்டு இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது, ஆட்சி அமைக்க போகிறது. 234 தொகுதிகளிலும் வென்று ஆட்சி அமைப்பார் அண்ணன் ஸ்டாலின். சொல்கிறேன், கிருத்திகாவுக்கு வெற்றி தருவீங்களா? உதய சூரியனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? 1வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தருவீர்களா? கிருத்திகாவின் வெற்றி உங்கள் வெற்றி என்று கூறி நமது கிருத்திகா அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் வாய்ப்பை கொடுத்து அவர் உங்களுக்காக உழைக்க அவருக்கு வாய்ப்பை